என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ரெட்மி நோட் 13 சீரீஸில் கூடி சீக்கிரமாக ஜனவரி மந்த் வந்து 3 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ், ரெட்மி நோட் 13 மற்றும் ரெட்மி நோட் 13 ப்ரோ, இந்த 3 ஃபோன் வந்து கூடி சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. நம்ம சேனலில் வந்து நோட் 13 ப்ரோ ப்ளஸ் மற்றும் நோட் 13 ப்ரோ அன்பாக்சிங் போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட்மி நோட் 13 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். கூட வந்து இந்த ஃபோனில் ப்ராசஸர் எப்போ இருக்குது, பேட்டரி எப்போ இருக்குது, கூட வந்து இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கும் ரொம்ப சீப்பாக நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கின்றது கௌத் நியூஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெட்மி நோட் 13 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே மேலே வந்து ரெட்மின்னு போட்டிருக்காங்க, கீழே வந்து நோட் 13 பெருசாக போட்டிருக்காங்க, மேலே வந்து 5G போட்டிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு 5G மொபைல் தான். இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க, இது அப்புறமா பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கேஸும் கொடுப்பாங்க, நல்ல ஒரு குவாலிட்டி கேஸ் கொடுப்பாங்க. அப்புறமா சிம் டூல் இருக்குது, அதுக்கடுத்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெட்மி சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் சிக்கான சார்ஜிங் போட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ரெட்மி நோட் 13 வாங்குறதா இருந்தீங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனுடைய டிசைன் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பொறுத்தளவுக்கு சென்டரில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்க்கும்போது நல்ல ஒரு யூனிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து ஒரு டியூவல் கேமரா பேக் சைடில் கூட வந்து எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு வந்து ரெட்மிக்கான பிராண்டிங்கும் இருக்குது. இந்த ஃபோன் வந்து கிளாஸ் கிடையாது, பார்க்க கிளாஸ் மாதிரி இருக்கும், பட் இந்த ஃபோன் வந்து ஒரு பிளாஸ்டிக் மொபைல் தான். இந்த ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் கூட வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரேடியாக நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சிம் ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அப்புறமா டாப்பில் உங்களுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, செகண்டரி மைக் இருக்குது, 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் உங்களுக்கு ப்ரைமரி மைக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, டைப் சிக்கான சார்ஜிங் போட்டும் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு MediaTek Dimensity 6080க்கான 6 nm ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜும் அபவ் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ப்ராசஸர் பொறுத்தளவுக்கும் டீசெண்டாகவே இருக்குது. இந்த ஃபோன் ஜிபியை பொறுத்தளவுக்கு Mali G57 MC2க்கான ஒரு ஜிபியும் இருக்குது. இந்த ஃபோன் ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெரிய பெரிய கேம்லாம் கூட சப்போர்ட் ஆகும், பட் அதுவும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 4 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க, பட் இந்தியாவில் வரும்போது எத்தனை வரும்னு தெரிய வரல. உங்களுக்கு 4மே சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனில் பேஸ் வேரியன்ட் பொறுத்தளவுக்கு 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், ரெண்டாவது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், மூணாவது வந்து 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் மற்றும் ஹை வேரியன்ட் வந்து 12GB RAM 256GBக்கான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் வந்து 18,000 வந்து 25,000 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் கன்ஃபார்மாக ப்ரைஸ் தெரிய வரல. இந்தியாவில் அடுத்த மாதம் லான்ச் ஆயிரும், போர்ட்ஸ் வந்து என்ன கொண்டு வருவாங்கன்னு பார்ப்போம். பட் லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் வந்து 18,000 ஸ்டார்ட் ஆகி 25க்கு அபவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறாங்க, பட் நம்ம பொறுத்து வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.67 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 120 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் பொறுத்தளவுக்கு 1000 nitsக்கான பீக் பிரைட்னஸும் இருக்குது. நீங்கள் வெளில யூஸ் பண்ணால் கூட நல்லாவே இருக்க போகுது. அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லாவே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனில் ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு 1080x2400க்கான பிக்சல்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோன் சேஃப்டிக்காக கார்னிங் Gorilla Glass 5 சப்போர்ட் இருக்குது. நீங்கள் தெரியாமல் ஃபோனை கீழே போட்டால் கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை, அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான அஃபிஷியலாக ரெட்மி சார்ஜரும் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கு சார்ஜ் போட்டிங்கன்னா 0 to 100 வரைக்கும் வெறும் வந்து 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா பொறுத்தளவுக்கு ரியரில் 2 கேமரா இருக்குது, பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா முதல் கேமரா வந்து 108 மெகாபிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி கேமரா. இந்த கேமரா உங்களுக்கு வந்து ஒயிட் கேமராவும் சப்போர்ட் ஆகும். ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா. அது வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாது, டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, பனோரமா சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது.
இந்த ஃபோனுடைய செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபி கேமரா பொறுத்தளவுக்கு சென்ட்ரலில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா. ஒரு செல்ஃபியில் உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் இருக்குது, பனோராமா சப்போர்ட் இருக்குது. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு 3 கலரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கலர்ஸ்னால், முதல் கலர் வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர், மூணாவது வந்து ப்ளூ கலர். நம்மக்கிட்ட ப்ளூ இருக்குது, எப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து Android 13 வரும்னு சொல்லியிருக்காங்க. கூட வந்து MIUI 14 வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஃபோனுக்கும் உங்களுக்கு வந்து ஹைப்பர் ஓஎஸ்க்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. ஜனவரி எண்டு இல்லைனா பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக வந்து தெரிய வந்திருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு ரொம்ப வந்து ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப வந்து வெயிட் கம்மியாகவே இருக்குது. எத்தனை கிராம்னா 174 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து பேட்டரியும் அதிகமாக இருக்குது, மற்ற எல்லாமே அதிகமாகவே இருக்குது. பட் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் வந்து 174 கிராம்ஸ் தான், நல்லா ஒரு காம்பேக்டாக இருக்க போது சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 5G சிம் போட்டுக்கலாம், அப்புறமா SD கார்டும் போட்டுக்கலாம். இந்த ஃபோன் ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கூட அந்த ஃபோனில் NFC சப்போர்ட் வந்து கிடையாது. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு, பட் அதான் கிடையாது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கூட இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ் லைட் சென்சாரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஜனவரி 4 அன்றைக்கி இந்த ஃபோன் வந்து அஃபிஷியலாக இந்தியா லான்ச் ஆக போகுது. ரெட்மி நோட் 13 சீரிஸில் 3 ஃபோன் வரப்போகுது. நோட் 13, நோட் 13 ப்ரோ, நோட் 13 ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு 3 ஃபோன் இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம சேனலில் வந்து 2 அன்பாக்சிங் போட்டிருக்கோம், முன்னாடியே பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரு ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, ஒரு டம்மி ஃபோன் தான். எதை கிரியேட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டே இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைப்பீங்க, சில பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்கறதுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபோன் நீங்கள் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கு நன்றி. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த ரெட்மி நோட் 13 அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோன் வாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.